கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிறதான ஜீவ வார்த்தையை சற்று நேரம் சிந்தனை செய்து ஜெபம் செய்வோம். 1 யோவான் 1 அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை பார்க்கும்போது, அங்கே தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின் வழி நடவாமல் பொய் சொல்லுவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படியான தேவன் ஒளியாய் இருக்கிறார். சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லுகிறது. யோவான் 1:9 சொல்லுகிறது, இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை பிரகாசம் அடைய செய்கிறார். இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து, என்னை நோக்கி பார்க்கிற உங்களை ஜீவ ஒளியாய் இருக்கிற நான் பிரகாசமடைய செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 27:1 சொல்லுகிறது, அவரே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது அல்லது அவருடைய ஒளியிலே நடக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஏசாயா 60:1-2 வசனங்கள் சொல்கிறது, எழும்பி பிரகாஷ், உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லுகிறது. நாம் ஆண்டவருக்குள்ளாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எபேசியர் 5:14 சொல்கிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லுகிறது. நாம் தூக்கத்தையும் சோம்பலையும் வசதியையும் விரும்புவர்களாய் இராதபடிக்கு நாம் எழும்பி ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, கர்த்தருக்காய் செய்கிற ஊழியத்திலே, உழைப்பிலே பிரகாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசமடைய செய்கிறவராய் இருக்கிறார். உதாரணத்திற்கு பார்க்கும் பொழுது யோவான் 5 அதிகாரம் 35 வசனத்திலே யோவான் சாணனை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தார், நீங்களும் அவருடைய வெளிச்சத்திலே சில காலம் கலிகூற மனதாயிருந்தீர்கள் என்று சொல்லி. யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்குள்ளாக அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். காரணம், அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனிதனாய், செபிக்கிற மனிதனாய், கர்த்தரை போல தன்னை தாழ்த்துகிற, கர்த்தருக்காய் தியாகமாய் வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம் என்று சொல்லப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசனத்திலே குறிப்பிடப்பட்ட வார்த்தையின்படி வாழ்ந்த அந்த மனுஷன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஆகவே ஆண்டவரை அறியாத ஜனங்கள், யூதர்கள், இன்னும் இஸ்ரவேலர்கள், ஆண்டவரை அறியாத பல தேசத்து ஜனங்கள் கடந்து வந்து நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோவானிடத்திலே கேட்டு, அப்படியாய் கேட்ட பொழுது யோவான் இப்படியாய் சொன்னார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த ஜனங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, பாவ மன்னிப்பு கண்டு யோவானிடத்திலே யோகா நதியிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வந்து யோவானிடத்திலே ஞானஸ்நானம் பெற்றார். இப்படியாய் யோவான் சாமி எழும்பி பிரகாசிக்கிறவராய், எரிந்து பிரகாசிக்கிறவராய் இருந்தார். இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது ஏசாயா 60:3 சொல்லுகிறது, உதிக்கிற ஒரு ஒளிநிலத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல்தான் ஆதியாகமம் 26 அங்கே 28 வசனத்திலே பார்க்கும் பொழுது, புறக்கணித்ததான அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய அபிமெலேக்கு, அவருடைய சேனாதிபதி பிகோல், இவர்கள் எல்லாரும்
ஏசேக்கு சித்தனா என்ற இடத்துல துறவு தோண்டி ஜீவியம் செய்ய முடியாதபடிக்கு தடுத்தவர்கள் தொடர்ந்து பெயர் சபாவிலே துறவு தோண்டி அங்கே ஜீவியம் செய்த பொழுது தேடி வந்து ஈசாக்கை தேடி வந்து பகைத்தவர்கள் அப்படியே சொல்லுகிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கண்டோம் என்று 28ஆம் வசனத்திலும் ஆதியாகமம் 26:29 நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றும் சொல்லி வந்து சமாதானமாகிறார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஈசாக்கை போல ஆமென் கர்த்தருக்குள்ளே உறுதியாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமடைய செய்வார். ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே சாயங்கால நேரத்தில் அவர் சூரியன் அஸ்தமானமாகிற போது அவர் கர்த்தரை நோக்கி வானத்தை பார்த்து அவர் தியானம் செய்கிற அனுபவத்தில் இருந்தார் என்று நாம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகவே யோவானைப் போல எரிந்து பிரகாசிக்கிறவர்களாகவும் ஈசாக்கை போல கர்த்தரை நோக்கி தியானம் பண்ணுவதாக இருக்கும் பொழுது ஆமென் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் எழுப்பி பிரகாசிக்க முடியும், எரிந்து பிரகாசிக்க முடியும். சத்துருக்களுக்கு முன்பதாக தலை நிமிர்த்தப்பட்டு ஆமென் சாட்சிகளாய் வாழ முடியும். கர்த்தராமே இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஒளியிலே நீங்கள் அவரை நோக்கி பார்த்து இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாயிருக்க ஆமென் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள்.